தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 3வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்ததால் கொன்றதாக தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். வியாசர்பாடியில் பிறந்து 9 நாட்கள் ஆன குழந்தை காயத்துடன் உயிரிழந்த நிலையில் தற்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். அசோக், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, அதாவது வியாசர்பாடி சேர்ந்த ராஜ்குமார், இவர் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி என்ற பெண்மணி, இவர் கூலி தொழில் வேலை செய்யறாரு. இவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருந்த நிலையில 3வது பெண் குழந்தை பாத்தீங்கன்னா கடந்த 29ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு பெண் குழந்தை பிறந்தது. 3வது பெண் குழந்தை என்பதால் விருத்தி அடைந்த ராஜ்குமார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 7 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய இறந்ததாக தகவல் தெரிவித்து அதுக்கப்புறம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த குழந்தை இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனை வந்த பிறகு குழந்தையை குத்திதான் சாவடிக்கப்பட்டது என்று பிரேத அறிக்கை வந்த பிறகு காவல்துறை இது தொடர்பாக தந்தையிடம் விசாரணை செய்ததில் அவர் தன் 3வது பெண் குழந்தை விருத்தியால் குழந்தையை கொண்டுவிட்டதாக ஒப்புக்கொண்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வியாசர்பாடி காவல்துறையினர் உதயானையை தொடர்ந்து சிறையில் அடைக்கும் பணியை நடைபெற்று வருகிறது. பாலவேல், நன்றி அசோக்குமார், விரிவான விவரங்களுக்கு.